ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்ற சிறுநீரகம் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய pH அளவு மற்றும் உப்பு அளவை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கிய பணியை செய்யுது. சிறுநீரகம் சரியான வடிகட்டுதலை மேற்கொள்ளவும் கழிவுகளை அகற்றவும் அதோட பணியை செய்ய அதை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். அதுக்கு ஒரு சில உணவுகள் உதவுது. இதுல முதலாவதா கொத்தமல்லி. நம்ம அன்றாடம் உணவுல சேர்க்கக்கூடிய இந்த கொத்தமல்லி சிறுநீரக ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு வகிக்குது. அதுபோல துளசி சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்துது. பீட்ரூட் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நைட்ரேட் உடல்ல இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இதனால சிறுநீரகத்திற்கான அழுத்தம் குறையும். பெர்ரி வகைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு காணப்படுது. எல்லா பெர்ரி வகைகளும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பா ப்ளூபெர்ரி சிறுநீரக ஆரோக்கியத்தை அதிகம் மேம்படுத்துது. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்களும் குறைந்த பொட்டாசியம் அளவும் சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்துது. நட்ஸ் வகைகள் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் கொண்டது. இது வீக்கத்தை எதிர்த்து போராடும். ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடும். இது சிறுநீரகங்களின் வீக்கத்தை குறைக்க உதவுது. அதுபோல காளான்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடியது. இதுல பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் குறைந்த அளவு இருப்பதால இது சிறுநீரகத்துடைய செயல்பாட்டிற்கு அதிக அழுத்தத்தை கொடுக்காது. இதுல சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு தேவையான பல்வேறு வைட்டமின்களும் காணப்படுது. சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது இரத்த அழுத்தம் உள்ளதா இரத்த சர்க்கரை உள்ளதா என்பதை பரிசோதித்து அதை சரியான அளவில் நிர்வகிப்பது முக்கியம். தினமும் போதுமான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும். உடல் எடை சரியான அளவில் இருக்க வேண்டும். அதிக உப்பு சேர்த்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். புரத உணவுகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடிக்கடி வலி நிவாரணிகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மது பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். புகைப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும்.